அனைவருக்கும் வணக்கம்மா. போஷன் ட்ராக்கரில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். ஹெல்பர்ஸ்க்கும் பண்ணணும், ஒர்க்கர்ஸ்க்கும் பண்ணணும். அது எப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குமா. அந்த மோர் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கீழே வியூ ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆதார் நம்பரு, நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷனு, அப்புறம் உங்கள் சென்டர் நேம், அதுக்கப்புறம் சென்டர் கோடு, இது எல்லாமே போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் புக்கில் என்ன பாஸ்புக்கில் அந்த நேம் ஸ்பெல்லிங் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு மறுபடியும் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டுன்ற இது காட்டும். உங்களுக்கு காட்டினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மேலே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பென்சில் மார்க்கில் ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எதனாவது ஆட் பண்ணணும், எடிட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போது உங்களோட ஒர்க்கர்ஸில் யாருன்னா விஹெச்எம் ட்ரைனிங் போயிருப்பாங்க, அப்படி இல்லைனா ரிட்டைர்மெண்ட் ஆகிருப்பாங்க, அப்படியும் இல்லைனா சூப்பர்வைசர் ப்ரமோஷனில் எதனா போயிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கர்ஸோட பழைய டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட இன்சார்ஜ் ஒர்க்கரோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஹெல்ப்பரோட டீட்டெயில்ஸும் அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து AWH ப்ரொஃபைல்னு இருக்கும். அவங்க ஹெல்ப்பரோட டீட்டெயில்ஸும் சேம் இதே மெத்தடில் தான் நீங்கள் அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் போட்டு சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹெல்ப்பர் அண்ட் ஒர்க்கரோட ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுமா. இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போ கரண்ட்டில் பொசிஷனில் உள்ள ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸை அதில் வந்து அப்டேட் பண்ணுங்கம்மா. நம்மளோட என்ட்ரி எப்போவுமே வேல்யூபிளாக இருக்கணும். தேங்க்யூம்மா.